வணக்கம். நான் பார்த்தே சமைத்த நல்ல பொண்ணு. இன்றைக்கி லஞ்சுக்கு என்னெல்லாம் ரெசிபி பண்ணின்னு இருந்தால் காமிக்க போகிறேன். இங்கே வந்து முருங்கைக்காயும் பரங்கிக்காயும் போட்டு ஒரு மசாலா குழம்பு மாதிரி பண்ணிவிட்டேன். அதுக்கு அந்த 2 காயும் தண்ணியில் வேக வச்சு வச்சுட்டுருக்கேன். இதில் வானலியில் 3 டேபிள் ஸ்பூன் கடலை எண்ணெய் விட்டுருக்கேன். இதில் கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு இதை போட்டு இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இதில் இங்கே வச்சுட்டுருக்கிற 3 பச்சை மிளகாயும் மேலே இருக்கிற அந்த நட்டை எடுத்துட்டு நான் போட்டுட்டேன். அதுக்கப்புறம் இது கருவேப்பிலையும் நிறைய போட்டு கொடுத்தேன். ஒரு கொத்து கருவேப்பிலை, அப்புறம் பெருங்காயமும் போட்டாச்சு. இதெல்லாம் நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறம் இந்த பச்சை மிளகாயும் போட்டாச்சு. அப்புறம் இங்கே தேங்காய் அரைச்சி வச்சுட்டுருக்கேன். தேங்காயும் அப்புறம் வறுத்த வேர்க்கடலை, அப்புறம் கொஞ்சம் பட்டை, சோம்பு, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் சேர்ந்து நல்லா அரைச்சி வச்சுட்டுருக்கேன். தண்ணி கொஞ்சமாக தான் விட்டு அதையும் இந்த எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கணும். நல்லா வதக்கின அப்புறமா நம்ம இங்கே அந்த முருங்கைக்காய் வெந்தெடுத்து அதை அணைச்சிட்டு அதில் உப்பு மஞ்சள் பொடியும் போட்டுட்டு இதுக்கு வந்து மசாலா பவுடர்லாம் போடணும். கொஞ்சமாக தனியா பவுடர், மிளகா பொடி, அப்புறம் உப்பு, இதுக்கும் உப்பு போடணும். போட்டுட்டு நம்ம கரைச்சி வச்சுட்டுருக்க புளி ஜலம் ஒரு எலுமிச்சம்பழம் அளவு கரைச்சி வச்சுட்டுருக்கேன். புளி எடுத்துகிட்டு அதையும் விட்டுட்டு இந்த பக்கம் வச்சுட்டுருக்கிறது வந்து ஒரு வெங்காயமும் ஒரு தக்காளியும் அரைச்சி அதை வந்து கொஞ்சம் வதக்கி வச்சுட்டுருக்கேன். அதையும் இது கூட போட்டுட்டு எல்லாம் சரியாக இருக்கான்னு கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. உப்பெல்லாம் வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க. நிறைய பெருங்காயத்தையும் போடணும். போட்டுட்டு இந்த காயையும் அது கூட ஆட் பண்ணி எல்லாம் நல்லா ஒன்றா சேரணும். சேர்ந்ததுக்கப்புறமா கடைசியாக கொஞ்சம் கரம் மசாலாவும் போட்டு நம்ம இதை இறக்கி வைக்க வேண்டியது தான். இது நல்ல டேஸ்டியாக இருக்கும். அடுத்ததாக நான் பண்ணினது வந்து ப்ரோட்டீனுக்காக ஒரு கடலை தான் பண்ணினேன். அதாவது இந்த சன்னா கடலை, வெள்ளை கடலை இருக்கு இல்லையா, அதை முன்னாடி நான் ராத்திரியே ஊற வச்சுட்டேன். காத்தால் எழுந்த உடனே 5 விசில் வச்சு இதை நல்லா வேக வச்சுட்டு கடாயில் எண்ணெயை விட்டு கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கடுகு, பெருங்காயம், கருவேப்பிலை போட்டு வதக்கிட்டு இதையும் போட்டுட்டேன். போட்டுட்டு இதுக்கு எல்லா மசாலா பவுடரும் போட்டு கொடுத்துட்டேன். அதாவது தனியா பவுடர் கொஞ்சம், தனியா பவுடர், அப்புறம் ஜீரக பவுடர் கொஞ்சம், சாம்பார் பவுடர், மஞ்சள் பொடி, அப்புறம் மிளகா பொடி இதெல்லாம் போட்டு உப்பும் போட்டு கொடுத்துட்டேன். போட்டுட்டு நல்லா எல்லாம் ஒன்றா சேர்ந்ததுக்கப்புறம் நிறைய பெருங்காயம் போடணும். இது கொஞ்சம் கூடவே பெருங்காயம் போடணும். அப்புறம் கொஞ்சமாக அந்த அரைச்ச நம்ம சொருவி வச்ச தேங்காயும் போட்டுட்டு எலுமிச்சம்பழத்தி விட்டுட்டு அடுத்ததாக பண்ணினது வந்து ஒரு கடலை மாவு எடுத்து ஒரு கறி தான், ஒரு 1/4 கப்பு கடலை மாவு எடுத்து வெறும் வானலியில் நல்லா வதக்கி வச்சுக்கணும், வறுத்து வச்சுக்கணும். அப்புறம் கொஞ்சம் எண்ணெயை விட்டுட்டு இதில் கடுகு, ஜீரகம் இது 2த்தையும் போட்டு நல்லா வதக்கிட்டு கட் பண்ணிட்டு வெஜிடபிள்ஸ்லாம் போடணும். எல்லா விதமான கேப்சிகமும் இருக்குங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் ஆனியனும் கட் பண்ணி வச்சுட்டுருக்கேன் ஒன்று. இங்கே வந்து கொஞ்சம் பச்சை கேப்சிகம் தனியாக வச்சுட்டுருக்கேன். இது எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா வதக்கிக்கணும். இதுக்கும் பெருங்காயமும் உப்பும் கூட மஞ்சள் பொடியும் நம்ம போட்டு கொடுக்கணும். அப்புறமா நான் வந்து இஞ்சியும் பச்சை மிளகாயை அரைச்ச விழுது எடுத்து வச்சுட்டுருக்கேன். இங்கே வந்து 2 உருளைக்கிழங்கு இருந்தது என்கிட்ட வேக வச்சது. அதையும் இது கூட போட்டு எல்லாத்தையும் மசாலா நல்லா படும்படி நல்லா நம்ம பெரட்டி வச்சுக்கணும். இங்கே வந்து இஞ்சியும் பச்சை மிளகாயை அரைச்ச விழுது இருக்குது. இது வந்து தக்காளியும் வெங்காயமும் அரைச்சி வதக்கின விழுது, அது டப்பாவில் போட்டு வச்சுட்டுருக்கேன். இதை 2த்தையும் அது கூட போட்டு கொடுத்துட்டு எல்லாத்தையும் நல்லா ஒன்றா சேர்த்து நம்ம வந்து இலக்கி கொடுக்கணும். கொஞ்சம் நான் வந்து இதுக்கு முன்னாடியே உப்பும் போட்டு கொடுத்துட்டேன். அப்புறம் நம்ம வதக்கி வச்ச வறுத்து வச்ச கடலை மாவு இருக்கு இல்லையா, இதுக்கு கொஞ்சமாக ஜீரக பவுடர், தனியா பவுடர், உப்பு, அப்புறமா மிளகா பொடி, எவ்வளோ உங்களுக்கு காரம் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணியை விட்டு இதை நல்லா அது எல்லாத்தையும் அந்த மசாலாவெல்லாம் இதில் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தண்ணியை விட்டு நல்லா கரைச்சி வச்சுக்கணும். கொஞ்சம் கட்டை இல்லாமல் கரைச்சிட்டு அதையும் இது கூட விட்டு கொடுத்துடணும் நம்ம. நான் 2 பச்சை மிளகாய் இதுக்கு போட்டு கொடுத்துட்டேன். இதுவும் நல்ல டேஸ்டியாக இருக்கும். அப்புறமா இதை வந்து நம்ம பார்த்துக்கணும். இது வந்து கடலை மாவு வேகணும், ஆனால் இது அப்பப்போ கட்டி ஆகிடும். அதனால் எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ தண்ணி விட்டுட்டு கடைசியாக இதுக்கு கொஞ்சம் ஃப்ரெஷ் க்ரீமை எடுத்து வச்சுட்டுருக்கேன் ஃப்ரிட்ஜிலேருந்து. அதையும் இது கூட விட்டுட்டு கொஞ்சம் சில்லி ஆயிலும் போட்டேன். சில்லி ஆயில்னால் வேறு ஒன்றும் இல்லை, இந்த சில்லி பவுடரை கொஞ்சம் எண்ணெயில் போட்டு வதக்கி போட வேண்டியது தான். அடுத்தது ரொட்டி பண்ணியிருக்கேன். இந்த ரொட்டிக்கு வந்து கடலை மாவும் சேர்த்துருக்கேன் நான் வந்து இந்த ஆட்டா கூட. அப்புறம் அதுக்கு எல்லா மசாலா பவுடரும் போட்டு தனியா, மிளகா பொடி, பெருங்காயம், உப்பு இதை போட்டுட்டு 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டு
அரைச்சி கையிலையே தட்டி தட்டி எடுத்துட்டேன் சின்ன சின்னதாக. நல்லா சாஃப்டாக இதை மாவை பிசைஞ்சினேன். அதுக்கப்புறம் இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு வந்து ஒரு வெங்காயத்தை நல்லா சதைச்சிட்டு 3 பச்சை மிளகாயை வானலியில் போட்டு நல்லா வதக்கி அதையும் போட்டுட்டு எலுமிச்சம்பழத்தையும் புழிஞ்சு 2 உப்பையும் போட்டு இது கூட சர்வ் பண்ண வேண்டியது தான். அதுக்கப்புறம் நம்மளோட ரொட்டியெல்லாம் நம்ம சுட சுட பண்ணின உடனேயே உங்களுக்கு ஏதாவது வேணும்னா நான் வந்து கொஞ்சம் ஒரு 2 எண்ணத்தில் வந்து எள்ளு போட்டுட்டேன், 2 எண்ணத்தில் வந்து கஸ்தூரி மேத்தி போட்டுட்டேன். இதோ நம்ம அந்த கறியும் ரெடி ஆகிடுது. இப்போ நம்ம ரொட்டியும் ரெடி ஆகிடுது, அந்த வெங்காயமும் ரெடி ஆகிடுது. நம்மளோட அந்த கடலை மாவு பேஸுன்னு சொல்கிறோம் இல்லையா, அது போட்டு உருளைக்கிழங்கு கறி வெஜிடபிள் கறியும் ரெடி ஆகிடுது. உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். தேங்க்ஸ் அ லாட் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. ஐ வில் மீட் யூ இன் மை நெக்ஸ்ட் வீடியோ. இதுதான் அந்த மசாலா கறி. இட்ஸ் அ வெரி டேஸ்டி ஐட்டம். தேங்க்யூ.